டெல்டாவில் இருக்கவங்க தண்ணி இருக்கு. ஸோ அவங்க என்ன வேணா பண்றாங்க. ஸோ நமக்கு இந்த வட மாவட்ட வறட்சி மாவட்டமா இருக்கிற பகுதியெல்லாம் மேட்டு பகுதியா இருக்கு, எனக்கு சுத்தமா தண்ணியே இல்லை, தைரியமா எடுத்து பண்ணலாம். ஆனா நம்மலாம் இப்போ இது ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. 8 வருஷம் ஆகுதா? ஆமா. அதே போல இது வந்து எல்லா பூமிக்கும் நம்மளுக்கு செட் ஆகும். தண்ணி அதிகமா தேவையில்லை. தண்ணி இல்லாத இப்ப எங்க நிலத்துக்கு வந்து தண்ணியே இல்லை, இந்த நிலத்தை என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிற விவசாயிங்க எல்லாமே ஜாதி மல்லி பயிர் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மழை காலத்துல நம்ம ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி செடி சின்ன செடி வச்சுட்டோம் அப்படின்னா போதும். அப்போ வர மழையிலேயே இந்த செடியை வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். தண்ணி இல்லாமையும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால ஜாதி மல்லி பண்றாங்க. ரேட்டும் வந்து எப்பவுமே குறையறது இல்லை, ரேட்டும் நல்லா போயிட்டு இருக்கு. அதனால ஜாதி மல்லி பண்றாங்க. சீசன் டைம்லலாம் ஒரு கிலோ 1000 ரூபாய்லாம் வித்துருக்கு. சார் ஒரு குழியில 2 செடி வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு செடி வளரும், ஒரு செடி வளராம போயிடும், இறந்துரும். ஸோ அப்படின்றதுனால வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வரும் அப்படின்றதுனால 2 செடி ஒன்னா வைப்பாங்க. ஒரு குழியில 2 செடி. இது வந்து நாம வந்து இடைவெளி வந்து அதிகமா விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா காத்து ஓட்டமா இருந்துச்சுன்னா செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நெருக்கமா வச்சிருப்பாங்க. ஆமா, அது வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு, ஏன்னா வேர் சேதல் அடிக்காம செடி நல்லா வளர்றதுக்காக எருவு பிளஸ் வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியா நல்லா இருக்கும். அதே போல இங்க செடியில பாத்தீங்கன்னா மண்ணு நாங்க எவ்வளவு சேர்த்துருக்கோம் பாருங்க. மண்ணு அணைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். இந்த செடி இது வந்து இப்போ 1 இயருக்கு ஒரு முறை நம்ம அது மாதிரி அணைப்போம். அடுத்த வருஷம் மறுபடியும் ஜூன் மாசத்துல என்ன பண்ணுவோம்னா இதை செடியெல்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் மண்ணெல்லாம் அந்த மண்ணு எடுத்து மறுபடியும் வேற மண்ணு போடுவோம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். என் பேர் வெங்கடேசன். என் ஊர் வந்து ஆர்வியன் கண்டிகை, திருத்தணி பக்கத்துல இருக்கு. என்ன பண்றீங்க ஐயா நீங்க? இப்போ பூச்செடி பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. பூ, நெல்லு, சிறுதானியமும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, விவசாயம். வேற எதனா வேலை செய்றீங்களா? நான் வெளியில வேலை செய்யறேன், ஸ்கூல்ல பார்ட் டைமா. என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல வந்து தனியார் பள்ளியிலயும் கராத்தே மற்றும் சிலம்ப பயிற்சியாளராக இருக்கேன், தற்காப்பு கலை ஆசிரியர். அது பண்ணிட்டு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க நீங்க? நான் விவசாயம் ஒரு 2019 தான் இது உள்ள வந்தேன். அதுக்கு சின்ன வயசுல இருந்து பண்ணுவோம். பட் நான் இதுல இன்வால்வ் ஆனது 2019 வரதா புயல் தான் என்ன கூட்டு வந்துச்சு. எப்படி, என்ன காரணம்? வரதா புயல் வந்தப்ப எங்க நெல்லெல்லாம் மூழ்கிட்டு அதை அறுத்து வந்து பாறை மேல போட்டு அது முளைச்சு அன்னைக்குதான் ரொம்ப அழுதுட்டோம். சோ அதுக்கப்புறம் தான் விவசாயத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். 2019 இருந்து நீங்க ஆரம்பத்திலேயே இயற்கை விவசாயம் தானா? இல்லைங்க, அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய உடல் மாற்றம், ஸோ இந்த நோய் நொடிகள், பாரம்பரிய நெல் விதை மீட்டு வரணும், சிறுதானிய உணவை எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுனால இயற்கை விவசாயத்துக்கு நாங்க வந்திருக்கோம். எதனா பிரச்சனை ஆச்சு உடம்புல உங்களுக்கு? அப்போ வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற உணவு சாப்பிட்றதுக்கும் இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போவும் அப்பாவுக்கு வந்து இப்போ பூ பறிக்கிறப்பவும் உட்காந்து இருந்துச்சு, மூட்டு வலி ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சி டெய்லியும் சாப்பிட்றாரு. இப்போ வந்து அந்த வலியே இல்லை. உண்மையா? அது இயற்கை. ஆமா, அப்பா அது இருக்காரு, வேணா கேட்டு பாருங்க. ஸோ அந்த மாற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கு. ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல மருந்து செலவு பண்றதை விட ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கையை எடுத்துட்டு சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினா நாங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கோம். உங்களுக்கே நல்ல பலன் தெரியுது. ஆமா, சரி, ஓகே. நம்ம உங்க அப்பாட்ட நம்ம அப்புறமா பேசுவோம். இந்த ஊர்ல பிரதான இது திருத்தணி தான் இது? ஆமா, திருத்தணி வட்டம். இந்த ஊர்ல பிரதான பயிருங்க என்ன பயிருங்க? அதிகமா பூச்செடிதுங்க ஐயா. பூச்செடியில வந்து திருத்தணி மார்க்கெட் பெருசு. இங்கிருந்து சென்னைக்கு, பெங்களூருக்கு எல்லாமே இங்கிருந்து அனுப்பி விடுறாங்க. அதனால இங்க ஃபுல்லா நம்ம ஏரியா பக்கம் எல்லாமே அதிகமா ஃப்ளவரு, அதுக்கப்புறம் நெல், கரும்பு எல்லாமே பண்றாங்க. வேர்க்கடலை எல்லாமே பயிர் பண்றாங்க. ஆனா அதிகமா வந்து பூச்செடி பண்றாங்க நம்ம கிராமத்துல. இங்க நம்ம என்னென்ன பூ பண்றாங்கன்னா ஜாதி மல்லி அதிகமா பண்றாங்க. ஏன்னா தண்ணி வசதி வந்து நம்மளுக்கு கம்மி, தண்ணி இல்லாமையும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால ஜாதி மல்லி பண்றாங்க. ரேட்டும் வந்து எப்பவுமே குறையறது இல்லை, ரேட்டும் நல்லா போயிட்டு இருக்கு. அதனால ஜாதி மல்லி பண்றாங்க. சீசன் டைம்ல எல்லாம் ஒரு கிலோ 1000 ரூபாய்லாம் வித்துருக்கு. அதனால ஜாதி மல்லி செலவு கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் அதிகம். மற்ற மல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. ஆனா இது வந்து அப்படி கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம். அதனால இதை நிறைய பண்றாங்க.
சரி, அப்ப நம்ம இந்த வீடியோ நம்ம ஜாதி மல்லி பத்தி நம்ம பேசலாம். கண்டிப்பா. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் உங்களுக்கு? நம்மளுக்கு 1.5 ஏக்கர் இருக்குங்க. என்னென்ன பயிர் பண்றீங்க? பூச்செடி, நெல்லு. இது உங்க நிலம் தாங்களா அது? ஆமாங்க. இதுதான் ஜாதி மல்லி. இது ஜாதி மல்லி. இன்னும் கொஞ்சம் அந்த சைடு இருக்கு. அதுல வந்து வெண்பூசணி போட்டிருந்தோம் லாஸ்ட். இப்போ அறுவடை பண்ணிட்டோம். அப்ப நம்ம இந்த வீடியோல ஜாதி மல்லி பத்தி பார்ப்போம். ஜாதி மல்லி அப்படின்னும் போது இதுல ரகங்கள் எதனா இருக்குங்களா? இல்ல, ஒரே ரகம் தான். என்ன ரகம் அது? ஜாதி மல்லி ஒரே ரகம். ஒரே ரகம் தான். ஆமா. சரி, இப்ப ஜாதி மல்லி பண்ண போறோம் அப்படின்னா நிலத்தை முதல்ல என்ன பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. நிலத்தை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா 5 கலப்பை வச்சு நல்லா ஆழமா உழுது மண்ணு வந்து பளபளப்பா வச்சிருக்கணும். மண் வந்து நல்லா சாஃப்டா இருந்தா மட்டும்தான் செடி வந்து வளர கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேர் விட நம்ம என்னதான் ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே போல இது வந்து எல்லா பூமிக்கும் நம்மளுக்கு செட் ஆகும். தண்ணி அதிகமா தேவையில்லை. தண்ணி இல்லாத இப்ப எங்க நிலத்துக்கு வந்து தண்ணி இல்லை, இந்த நிலத்தை என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் எல்லாமே ஜாதி மல்லி பயிர் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மழை காலத்துல நம்ம ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி செடி சின்ன செடி வச்சுட்டோம் அப்படின்னா போதும். அப்போ வர மழையிலேயே இந்த செடி வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். பறிக்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பூவா இருக்கும். ஸோ அது மட்டும் தான். மற்றபடி ரேட்டுக்கும் நமக்கு எல்லாமே இருக்கு. இது வந்து சென்ட் கம்பெனிலையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது விற்க முடியல அப்படின்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு லாபகரமான தொழில். சரி, இப்போ நிலத்தை இது பண்ணிட்டீங்க. கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க நீங்க? கண்ணு வந்து நம்ம திருத்தணியில இருந்தா வாங்கணும். ஒரு கண்ணு வந்து 15 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு? இதுல வந்து ஒரு செடியில ஒரு குழியில 2 செடி வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு செடி வளரும், ஒரு செடி வளராம போயிடும், இறந்துரும். ஸோ அப்படின்றதுனால வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வரும் அப்படின்றதுனால 2 செடி ஒன்னா வைப்பாங்க. ஒரு குழியில 2 செடி. இது வந்து நாம வந்து இடைவெளி வந்து அதிகமா விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா காத்து ஓட்டமா இருந்துச்சுன்னா செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நெருக்கமா வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம 5 அடிக்கு 5 அடி வச்சிருக்கோம். அவ்வளவு தேவையில்லைன்றீங்க? அவ்வளவு தேவையில்லை. 4 அடிக்கு வச்சாலும் போதும். ஆனா நாம வந்து இடைவெளி இருக்கணும்ன்றதுனால 5 அடிக்கு வச்சிருக்கோம். சரி, ஓகே. நீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு வச்சிருக்கீங்க? இப்ப இதுல வந்து 1 ஏக்கர்ல 10 சென்ட் 130 குழி வச்சிருக்கோம். ஒரு ஏக்கரா இருந்தா 1 ஏக்கர் இருந்தா அதான் எத்தனை குழி ஆகுதோ நம்ம அந்த இடைவெளியை பொறுத்து. 4 அடினா அதுக்கு தகுந்த போல, 5 அடினா நம்ம தகுந்த போல. சரி, அப்ப கண்ணு நடும்போது என்ன போடணும்? ஆமா, அது வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு, ஏன்னா வேர் செதில் அடிக்காம செடி நல்லா வளர்றதுக்காக எரு பிளஸ் வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கண் நட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இதுல பண்ணணும்? களைகள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஐயா. ஏன்னா செடி வச்சுட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளராது. அதை வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்து களை மெயின்டைன் பண்ணணும். களை வெட்டி நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பூச்சி இது களை மருந்தா அடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா செடி வளர்ச்சி வந்து கம்மியாயிடும். ஸோ நம்ம கையால வச்சு நம்ம களை எடுத்தா மட்டும்தான் செடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே போல இந்த செடியில பாத்தீங்கன்னா மண்ணு நாங்க எவ்வளவு சேர்த்துருக்கோம் பாருங்க. மண்ணு அணைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். இந்த செடி இது வந்து இப்போ 1 இயருக்கு ஒரு முறை நம்ம அது மாதிரி அனுப்போம். அடுத்த வருஷம் மறுபடியும் ஜூன் மாசத்துல என்ன பண்ணுவோம்னா இதை செடியெல்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் மண்ணெல்லாம் அந்த மண்ணு எடுத்து மறுபடியும் வேற மண்ணு போடுவோம். ஸோ டிராக்டர் ஏர் மாடு வச்சு உழுவாங்க. உழுதுட்டு அப்போ இந்த இதெல்லாமே வந்து எடுத்துட்டு கரெக்டா உழுவாங்க. அப்போ மண் அணைச்சு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணி விடணும். பூ வரும் இதுல ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஆகஸ்ட் எத்தனை மாசத்துல ஸ்டார்ட் ஆகும்? 1 இயர் ஆகும். செகண்ட் இயர் தான் நம்மளுக்கு ஃப்ளவர் வரும். ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் வராது? எதுவும் வராது. ஒரு வருஷத்துக்கு வருமானம் போது எப்படி நடுவில் ஊடு பயிர் எதனா போட முடியுமா? போடலாம். வேர்க்கடலை, காராமணி, மொச்சக்காய், எள்ளு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பூ வர வரைக்கும். ஆமா, நட்ட 2 வருஷத்துக்கு தான் மகசூல் வருமோ? ஆமா. இப்போ அது வரைக்கும் நம்ம வேற ஊடு பயிரா பண்ணிக்கலாம். இப்பவே இதுலயும் வந்து இப்ப இந்த பெருசான பேருக்கு பண்ண முடியாது. இப்ப நம்ம ஜூன்ல கட் பண்ணிடுவோம். ஜூன்ல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து ஊடு பயிரா போட்டுக்கலாம். அப்போ வந்து வேர்க்கடலை போட்டோம்னா இந்த ஃபிளவர் எடுக்க 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள அந்த ஊடு பயிர் நம்ம பறிச்சு எடுத்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஃபிளவர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 2 வருஷம் கழிச்சு பூ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஊடு பயிர் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ பெரு செடியா இருக்கு. இப்போ வந்து நாங்க ஜூன் மாசம் ஃபுல்லா கட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் கவாத்து பண்ணுவோம். கவாத் பண்றப்ப மறுபடியும் அதுல அந்த 3 மாசத்துக்கு இடைவெளி இருக்கும். பூ வர ஸ்டார்ட் ஆகும். ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன், ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் நம்மளுக்கு பூ கிடைக்கும். சோ அப்ப அந்த 2 மாசம் 3 மாசம் கேப்ல ஊடு பயிரை நம்ம கட் பண்றப்பவே பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ ஒவ்வொரு கிராப்புக்கு பண்றப்போ நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்குமே. சரி, இதுல மகசூல் வந்து நீங்க சொன்னீங்க 2 வருஷம் கழிச்சு தான் மகசூல் வரணும். எத்தனை வருஷம் வரைக்கும் இதுல மகசூல் எடுக்க முடியும்? நம்ம இதை பராமரிப்பு பொறுத்துங்க. நம்ம செடியை எப்படி எல்லாம் பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆனா நம்மலாம் இப்போ இது ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. இந்த செடி வச்சு 8 வருஷம் ஆகுதா? ஆமா, வந்துட்டு தான் இருக்கு. வந்துட்டு தான் இருக்கு. ஆரம்பத்துல நடும்போது எவ்வளவு 2 வருஷத்துல எவ்வளவு மகசூல் வருது, இப்ப எவ்வளவு மகசூல் எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு 3வது வருஷத்துல இருந்து வந்து மகசூல் அதிகமா இருந்துச்சு. அதே போல நம்ம இந்த மண்ணுல ரசாயன உரமும் இது வரைக்கும் காட்டுனது கிடையாது. முழுமையாக இயற்கை விவசாயம் தான். எல்லாருமே பக்கத்துல எல்லாருமே ரசாயனம் தான். ஆனா நாம ஏன் காட்டல அப்படின்னா, நம்ம மண்ணை வந்து மலட்டுத்தன்மையா ஆகுறது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம். அதே போல செலவினம் வந்து கம்மி. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம பூ அதிகமா வரணும் அப்படின்னா மாடு நம்மகிட்டே இருக்கு. அந்த மாட்டோட சாணம் பிளஸ் வந்து கோமியோ இதெல்லாமே நம்ம சேகரிச்சு வச்சு அதை வந்து இயற்கை உரமா நாங்க தயாரிச்சு இது கொடுத்துட்டு இருக்கோம். சாணத்தை வந்து மதிப்பு கூட்டியா நம்ம கொடுக்குறோம். அதுல வந்து எப்படி அப்படின்னா இப்ப இந்த பூச்செடி பூவெல்லாம் ஒரு சில இது மாதிரி வரும். இந்த இளமுடுக்கு, இந்த இளப்புள்ளி, இதுக்கெல்லாம் வந்து இயற்கையில வந்து சூடோமோனாஸ்ன்னு ஒரு மருந்து இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க அதை செய்ய மாட்டாங்க. சூடோமோனாஸ் கலந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இளப்புள்ளி எல்லாம் வராது. ஆமா. ஸோ அது கூட நம்ம எருவெல்லாம் கலந்து 2 நாள் வச்சிருந்து 3வது நாள் வந்து நம்ம டைரக்டா கொடுத்துருவோம். இதுல பூச்சி தாக்குதல் நிறைய வருமோ? கொஞ்சமா இந்த இலப்புள்ளி மட்டும் தான் இதுல வரும். அதனால என்ன பிரச்சனை வரும் பயிருக்கு? பூ வந்து சைஸ் கம்மியாகும், பூ ஈல்டு கம்மியா இருக்கும். அதனால சூடோமோனாஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சூடோமோனாஸ் வெரைட்டி கொடுத்தோம்னா போதும். அதே போல மீன் அமிலம் நம்ம கொடுத்தோம்னா பூ சைஸ் வந்து அதிகமா வரும். சைஸ் அதிகமாக அப்ப எடை நம்மளுக்கு அதிகமாகும். நம்ம அதனால வந்து செலவினங்கள் கம்மி. ரசாயன உரத்துக்கும் இதுக்கும் நம்ம அதுதான் வேறுபாடு. அதனால உங்களுக்கு ஒரு அந்த காரணம் இயற்கையில பண்ணலாம் 8 வருஷம் வருதோ செடி? அப்படியே இருக்கலாம். ஆனா மண்ணோட வளம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ இப்போ ஒரு குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவன் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்கன்னா பெரிய வரைக்கும் எந்த இதுவும் இருக்காது. சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே அவங்களுக்கு எல்லாம் நோய் நொடியும் இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மண்ணை நல்லா பார்த்துக்கிட்டு சின்ன செடியா இருக்கிறப்ப அதுக்கான உரத்தெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பெருசாக நல்லா நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். எத்தனை வருஷம் அந்த வருஷத்துல எத்தனை தடவை இதுல மகசூல் வரும்? வருஷத்துல ஒரு டைம் தான். என்ன டைம்? அதான் இப்போ ஜூன்ல நாம கவாத்து பண்ணுவோம். ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜனவரி பிப்ரவரி வரைக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஒரு 7 மாசம் வரும். ஆமா, 7 மாசம் உண்டு. நடுவுல 5 மாசம் மட்டும் இருக்காது. ஆமா, அந்த நேரத்துல நம்ம ஊடு பயிர் போட்டுக்கலாம். ஊடு பயிர் வருஷம் ஃபுல்லா இல்ல. அந்த டைம்ல ஊடு பயிரை போட முடியாது. அந்த டைம்ல ஏன் போட முடியாதுன்னா தண்ணி இல்ல. இப்ப அந்த டைம் வந்து நம்மளுக்கு சம்மர். சோ தண்ணி இல்லாதனால நம்ம பண்ண முடியாது. நம்ம இப்ப கவாத்து பண்றப்ப மட்டும்தான் இது இடையில கேப் இருக்கும். அப்போ மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அப்போ வந்து 2ஆ பண்ணிக்கணும். சோ இந்த 5 மாசத்து கேப் வருது. அப்போ வந்து ஊடு பயிராவும் போட்டுக்கணும், இதுவும் எடுத்துக்கணும். 2 லாபத்தையும் எடுத்துக்கணும் ஒண்ணா. இதுல விற்பனை அப்படின்னும் போது எப்படி விற்பனை எப்படி பண்றீங்க? விற்பனை வந்து திருத்தணி மார்க்கெட் டைரக்டா அங்க கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ரேட்டு தான் இருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு கிலோ வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் போயிட்டு இருக்கு. அடிமட்டமா எவ்வளவு போயிருக்கு? அதிகமா எவ்வளவு போயிருக்கு? அதிகபட்சமா 1200 1500 எல்லாம் கூட போயிருக்கு. குறைஞ்சபட்சம் 200 ரூபாய்க்கு குறையல. 200 ரூபாய் போன லாபம் தானே அது? ஆமா. இதுல செலவு எதனா உண்டா? அதுல அதான் இப்ப நம்ம பராமரிப்பு செலவு மட்டும் தான். மல்லிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்றப்ப இதுக்கு ரொம்ப செலவு கம்மி. அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பூச்சி தாக்குதல், நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும். நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கணும். இதுல வந்து அந்த அளவுக்கு கம்மி. மல்லிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதுல வந்து கை கொடுத்துச்சுன்னா நல்லா ஒரே நாள் கை கொடுக்கும், இல்லைன்னா மறுநாளே படுத்துரும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. எப்பவுமே கை கொடுக்கும். எப்பவுமே கை கொடுக்கும். இதுல பூ பறிக்கிறதுல எதனா இதுல எப்படி பறிக்கிறதுன்னு எதனா இருக்கா? அப்படிலாம் இல்ல. நார்மலா நம்ம பூ பறிச்சுக்க வேண்டியதான். ஆனா ஒவ்வொன்னா இருக்கும். அதான் ஒண்ணு இதுல கஷ்டமா இருக்கும். அங்க பூ பறிக்கிறாங்க, அவங்ககிட்ட பார்க்கலாம். இவங்க யாரு? இவங்க தங்கச்சி பொண்ணு. அப்படியா? இந்த மாதிரி பெரிய பூ இருக்கிறதெல்லாம் பறிப்பாங்க. தனி காட்டு பெரிய பூனா பூ எப்படி மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்? இங்க பாருங்க. இப்ப இது வந்து நாளைக்கு பூகிற பூ, இது வந்து நாளை மறுநாள் வரும். இது இன்னைக்கு பறிக்கிறது. சோ இந்த சைஸ். அப்படியா? இந்த மாதிரி பெரிய சைஸா இருக்கிற பூ மட்டும் தான் நம்ம பறிப்போம்.
சில பூ விரிஞ்சிருக்கு, என்ன காரணம் அது? அது வந்து நம்ம விட்டுறது. இப்ப தெரியாம விட்ட பூவெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சிரும். இது மார்க்கெட், இது எடுக்க முடியாது, இது அவ்வளவுதான், வேஸ்ட் தானே அது? ஆமா. அப்படிங்களா? பறிக்கும் போது இருக்கும், இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு, அது மட்டும் அது அது உங்களுக்கு பார்த்தா தெரியுமோ? பார்த்தா தெரியும். இதெல்லாம் இப்போ பறிக்கிற பூ. உங்க இடத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க? வீட்டுல இருக்கிறவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இதுல பாருங்க, இப்ப இந்த கொத்துலயும் நம்ம பெருசா இருக்கிற தெரியும் பாருங்க. இப்ப இதெல்லாம் இப்ப பறிக்கிற பூ. இப்ப இதெல்லாம் நாளைக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு பூலாம் வந்து காலையில பறிப்பாங்க, நீங்க இந்த டைம்ல பறிக்கிறீங்களே? காலையில இருந்தே பறிப்பாங்க. அப்படிங்களா? ஆமா. இது பறிச்சு எவ்வளவு நேரத்துல மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்னு எதனா இருக்கா? அப்படி இல்ல 8 மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் மார்க்கெட்டு. காலையில 7 மணிக்கு கூட வந்துருவாங்க. ஆனா 8 மணில இருந்து நம்ம விவசாயிங்க வந்து மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. 8 மணிக்குல இருந்து நம்ம முன்னாடி போக போக ரேட்டு ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு போறாங்கன்னா அதுக்கு ரேட் அதிகமா போகும். அப்படிங்களா? ஆமா. லேட் ஆக ரேட்டு குறையும். ஆனா இந்த ஜாதி மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட் கம்பெனி எல்லாம் எடுத்துட்டு போறப்போ பிக்சட் ரேட்டு, 1 கிலோ வந்து 150 ரூபா இல்ல 200 ரூபாய் அப்படின்னா அந்த ரேட்டு குறையாது. ஈவினிங் 4 மணிக்கு எடுத்துட்டு போனாலும் அதே ரேட்டு, 10 மணிக்கு எடுத்துட்டு போனாலும் அதே ரேட்டு. சென்ட் கம்பெனி நீங்களே கொடுத்துருவீங்களா? இல்ல, இங்க இருந்து மார்க்கெட்ல இருந்து அவங்க ஹோல்சேலா எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து டைரக்டா சென்ட் கம்பெனி நாம கொடுக்குறது. ஏன் நீங்க டைரக்டா சென்ட் கம்பெனி கொடுத்தா? அதேதான், அவங்க நம்ம கிட்ட வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குல்ல, அதனால லார்ஜா பண்ணா கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க அறுவடை வரும் அப்படின்னீங்க, இப்போ பெர்சென்ட்ல எவ்வளவு டெய்லி மகசூல் எடுக்கிறீங்க? இப்போ வந்து சீசன் முடிகிற டைம், இந்த மாசத்தோட முடிஞ்சிடும், ஜனவரியில ஸ்டாப் ஆயிடும். அதனால இப்போ வந்து ஒரு 2 கிலோ அந்த அளவுக்கு தான் வருது. டெய்லி 2 கிலோ. இந்த சீசன்ல இருக்கும்போது டெய்லி எத்தனை கிலோ? சீசன் கிலோ இருக்கிறப்ப 20 கிலோ எல்லாம் வந்துச்சு. இது எத்தனை 10 சென்ட்லயா? 10 சென்ட்ல 20 கிலோ வரும். இப்போ ஒரு ஏக்கர்ல என்னன்னா ஜாஸ்தி வரும். ஆமா. ஒரு ஏக்கர்ல பண்ணா பறிக்க முடியுமா? அது ஒரு ஏக்கர்ல பண்ணா பறிக்க முடியாது. பறிக்க ஆள் இருந்துச்சுன்னா வச்சு பண்ணலாம். பக்கத்தூர்ல எல்லாம் பண்றாங்க, அவங்க வந்து லேபருக்கு வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டு வந்து பண்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த 6 மந்த் ஒரு வெளியே வேற எங்கும் போக மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி பிளஸ் வெளியில ஒரு 4-5 பேர் ஆளுக்கு வச்சுப்பாங்க, இதேதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கன்சல்டேஷன் நீங்க எதனா பண்றீங்களா? நீங்க பண்றீங்க. ஒரு ஏக்கர்ல அவங்க எவ்வளவு மகசூல் எடுக்கிறாங்க? அவங்க வந்து 50 கிலோ 60 கிலோ எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா ரசாயனத்துல பண்றாங்க, சோ ஈல்டு வந்து கம்மி. இதுல இயற்கையில பண்ணா நல்லா வரும். ஆமா. பிளஸ் சைஸ் இங்க பாருங்க, மத்த செடி நம்ம இங்க இருக்கிறதுக்கும் இதான் டிஃபரெண்ட். இந்த பூ சைஸே கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம இயற்கைக்கும் இதுக்கு செயற்கைக்கு தான் வித்தியாசம்ன்றீங்களா? ஆமா, செலவும் கம்மி நம்மளுக்கு. பூ வரணும். சரி, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்றீங்க. ஜாதி மல்லி அப்படின்ற ஒரு புது பெயரை எங்களுக்கு காமிச்சிருங்க. இந்த வீடியோ பாக்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பா இது வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி குறைவு, பூச்சி நோய் தாக்குதல் இல்ல, எல்லாத்துக்கும் மேல விற்பனை பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. இப்ப இங்க இருக்கிற இந்த செடியை வந்து தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் இதுல பண்ணலாமா? பண்ணலாம் சார். இப்போ முக்கியமா நம்ம வட மாவட்டம், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் தண்ணி வசதி வந்து ரொம்ப கம்மி. சோ அவங்க எல்லாம் வந்து இந்த பயிர் பண்ணலாம். வறட்சியில இருக்கவங்க இவங்க பண்ணலாம். டெல்டால இருக்கவங்க தண்ணி இருக்கு, சோ அவங்க என்ன வேணா பண்றாங்க. சோ நமக்கு இந்த வட மாவட்ட வறட்சி மாவட்டமா இருக்கிற பகுதியெல்லாம் மேட்டு பகுதியா இருக்கு, எனக்கு சுத்தமா தண்ணி இல்ல, தைரியமா எடுத்து பண்ணலாம். கேட்ட கேள்வி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.